Hello students, welcome to my lecture series on Fourier series. இது நம்மளோட lecture 2. இன்னைக்கு தான் நம்ம Fourier series உடைய first topic which is Dirichlet's condition அப்படிங்கிற டாபிக்கை நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த Dirichlet's condition அப்படிங்கிறது என்னன்னா Fourier series நான் ஒரு சிக்னல்ல இல்ல ஒரு ஃபங்க்ஷன்ல அப்ளை பண்றேன். அதாவது சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ல நம்ம சிக்னலை மட்டும்தான் பார்ப்போம், அதனால நான் சிக்னல் சொல்றேன். பட் மேத்தமேட்டிக்கலி நம்ம அதை ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனில் நான் ஃபோரியர் சீரிஸ் அப்ளை பண்ணுறேன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு எப்படி அந்த ஃபங்க்ஷனுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஒரு சர்டைன் குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்கல்ல, அது மாதிரி ஃபோரியர் சீரிஸ் அப்ளை பண்ணுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சின்ன டாபிக் தான் இது, ஒரு 2 மார்க் தான் இது. ஸோ இதில் 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. டிரிச்லெட்ஸ் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு சிக்னல் வந்துட்டு இல்லை சிக்னலோ இல்லை அந்த ஃபங்க்ஷனோ பீரியாடிக்காக இருக்கணும். பீரியாடிக் அப்படின்னா என்ன, 0 to 1 அப்படிங்கிற இந்த செகண்டில் 0 to 1 செகண்ட் 0 to 1 போகுது இல்லையா டைமு, 0 1 அப்படின்ற செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு அந்த சிக்னல் ஆசிலேட் ஆகிற அந்த ஃப்ரீக்வன்சி வந்துட்டு 1 இருக்குது அப்படின்னா 1 to 2 போகும்போதும் அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி தான் இருக்கணும், 1 தான் இருக்கணும். ஓகேவா? அதாவது ஒரு தடவை தான் ஆசிலேட் ஆயிருக்கும். இப்போ இது வந்துட்டு 0, இது வந்துட்டு 1 அப்படின்னா இது ஒரு தடவை ஆசிலேட் ஆயிருக்கு. அப்போ இது வந்துட்டு 1, இது வந்துட்டு 2 அப்படின்னா இது வந்துட்டு ஒரு தடவை ஆசிலேட் ஆயிருக்கு. அப்போ இது வந்துட்டு 2 to 3 அதே மாதிரி தான் ஆசிலேட் ஆகும், 4 அப்படி தான் ஆசிலேட் ஆகும். ஸோ அது பீரியாடிக் வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், அந்த ஃப்ரீக்வன்சி வந்துட்டு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம வந்துட்டு என்ன சொல்லுவோம் அப்படின்னா பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்துட்டு இப்படி இல்லை, இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் 0 இது வந்து 0 1ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே வந்துட்டு ஒரு ஃப்ரீக்வன்சி 1 இருக்குது, அப்புறம் வந்துட்டு 1 இது வந்துட்டு 2 அப்படின்னா இதுக்கு நடுவில் 2 தடவை ஆசிலேட் ஆயிருக்கு. அப்போ இது வந்துட்டு என்னவா மாறிடும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 0 to 1 1 to 2 அதே டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். பட் நான் கொஞ்சம் தள்ளி வச்சு ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி வராது டெக்னிக்கலி. அது வந்துட்டு இங்கே வந்துட்டு 1 இங்கே வந்து இதுக்குள்ளேயே 2 தடவை ஆசிலேட் ஆகி வந்துடும். ஓகேவா? புரியணுங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அங்கே 2 தடவை ஆசிலேட் ஆயிருந்தது, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை, ரெண்டாவது டைம் 2 தடவை ஆசிலேட் ஆயிருந்ததுன்னா அது வந்துட்டு நான் பீரியாடிக் சிக்னல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நான் பீரியாடிக் சிக்னலை எப்படி அனலைஸ் பண்ணுறதுன்னா ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் பற்றி நம்ம படிக்கும்போது நான் பீரியாடிக் சிக்னல்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போதைக்கு நம்மளுக்கு ஃபோரியர் சீரிஸ் அப்ளை பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் தான் நம்மளுக்கு தெரியணும், அதனால நான் இப்போ இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளுக்கு பீரியாடிக் சிக்னலாக இருக்கணும். ஸோ பீரியாடிசிட்டினா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ரைட்? இப்போ செகண்ட், இந்த சிக்னல் வந்துட்டு ஃபைனைட் அண்ட் சிங்கிள் வேல்யூடாக இருக்கணும், விச் மீன்ஸ் இது அப்சல்யூட்லி இன்டகிரபிளாக இருக்கணும். அப்சல்யூட்லி இன்டகிரபிள் தான் அப்படின்னா என்னன்னா, ஒரு சிக்னலோடைய ஃபங்க்ஷனை நான் தரேன், அதோடைய டைம் இன்டர்வலை நான் தரேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு அது இன்டகிரேட் பண்ணும்போது ஃபோரியர் சீரிஸ் படி நான் அதை இன்டகிரேட் பண்ணும்போது எனக்கு அது வந்துட்டு ஒரு ஃபைனைட் வேல்யூ வந்தால் தரணுமே தவிர அது வந்துட்டு இன்ஃபினிட் வேல்யூக்கு போயிடக்கூடாது, இன்ஃபினிட்டி அப்படின்ற ஒரு இதுக்கு போயிடக்கூடாது. சரியா? அப்போது வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லை ஒரு சைன் எக்ஸ் ஏதோ ஒரு வேல்யூ தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வேல்யூவை நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்துட்டு இந்த கண்டிஷன் படி நான் இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் இது வந்துட்டு அப்சல்யூட்லி எனக்கு ஒரு வேல்யூவை தரணும். அப்சல்யூட்லி இன்டகிரபிளாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஃபைனைட் வேல்யூவை தரணும். அப்சல்யூட்லி இன்டகிரல் அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைனைட் வேல்யூ தரணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு அப்சல்யூட்லி இன்டகிரபிளாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ஃபினிட்டிக்கு போயிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் வந்துட்டு ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமா அண்ட் மினிமா இருக்கணும். ஒரு சிக்னல் இருக்குது அப்படின்னா இல்லை ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதோடைய மேக்ஸிமஸ் அண்ட் மினிமஸ் ஃபைனைட் அமௌண்ட்டில் இருக்கணும். இப்போ ஒரு சிக்னல் வந்துட்டு ஃபைனைட் இன்டர்வல்குள்ளே இருந்தால் தானே அதுக்கு வந்துட்டு இது எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு சிக்னல் வந்துட்டு ஃபைனைட் இன்டர்வல்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதை இன்டகிரேட் பண்ணும்போது அதோட ஃபைனைட் வேல்யூவை தரும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு ஃபைனைட் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் அண்ட் மினிமமும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்துட்டு எல்லாமே அந்த இன்டர்வலில் தான் இருக்குது. ஓகே. தென் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டிஸ் இருக்கணும். ஓகேவா? டிஸ்கண்டினியூட்டிஸ் இன்ஃபினிட்டாக இருக்கக்கூடாது. ஓவராக வந்துட்டு டிஸ்கண்டினியூஸ் இருந்தது அப்படின்னா நம்மளால இந்த சிக்னல் என்ன பண்ண முடியாது, அனலைஸே பண்ண முடியாது. அப்போது நம்மளுக்கு இந்த டிஸ்கண்டினியூட்டி அப்படிங்கிறதும் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். இந்த 4 கண்டிஷன்ஸையும் இது ஒபே பண்ணுதுன்ற பட்சத்தில் தான் நம்ம இந்த சிக்னலில் வந்துட்டு ஃபோரியர் சீரீஸை வி கேன் அப்ளை. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு அந்த ஜம்ப்ஸ், அந்த டிஸ்கண்டினியூட்டிஸ், அந்த ஜம்ப்ஸ் வந்துட்டு இருக்கக்கூடாது ரொம்ப, ரைட்? ஸோ தீஸ் ஆர் ஆல் தி 4 conditions which the signal have to satisfy to get Fourier series applied in it, right?
So I hope this video would help you in studying this Dirichlet's condition in a simple way. This is an important 2 mark. Kindly go through this again if you cannot understand this. Any further doubts, you can comment. I will answer it. Okay. Thank you so much.